வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் வாரன் பஃபெட் சீரீஸ் 5. வாரன் பஃபெட் தன்னோட 11வது வயசில் ஷேர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஜஸ்ட் நியூயார்க் எக்ஸ்சேஞ்ச் பில்டிங்கை பார்த்து மட்டும் வரலைங்க. அவருக்கு ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சோண்டு நாலேஜ் இருந்திருக்கு. அந்த நாலேஜ் எங்கேருந்து கெயின் பண்ணார்னா அவங்க அப்பாவோட ஷேர் மார்க்கெட் புரோக்கர் ஆஃபீஸ்லேருந்து. அவரோட அப்பா ஆஃபீஸ்க்கு வாரன் பஃபெட் டெய்லி போவாராம். அப்பாவுக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சி போர்டில் சார்ட் எல்லாம் வரைவாராம். ஷேரோட ப்ரைஸ் எல்லாம் போர்டில் எழுதி வைப்பாராம். ஸோ வாரன் பஃபெட்க்கு அங்கே தான் ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட் சார்ட்னா என்ன, அது என்னென்ன ப்ரைஸில் ஏறும் இறங்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இன்ட்ரோ கிடச்சிருக்கு. வாரன் பஃபெட் அவங்க அப்பா ஆஃபீஸில் மட்டும் இல்லைங்க, அதே ஸ்ட்ரீட்டில் இன்னொரு புரோக்கர் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு எனக்கு போர்டில் சார்ட்லாம் ரொம்ப சூப்பராக வரைய தெரியும், எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியோட ப்ரைஸை எப்படி எழுதணும் அப்படின்றதெல்லாம் தெரியும், எனக்கு ஒரு வேலை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரும் இந்த சின்ன பையனோட ஆர்வத்தை பார்த்து சரிப்பா நீயே அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. 11 வயசில் வாரன் பஃபெட்டும் அவங்க அக்காவும் சேர்ந்து சிட்டி சர்வீஸ் கம்பெனி ஷேர் 6 வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? கம்பெனியோட ஷேர் ஒன்று $38 வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கின உடனே அந்த ஷேரோட மதிப்பு ஒரு ஷேர் $27 குறைஞ்சிட்ருக்கு. உடனே வாரன் பஃபெட்டுக்கு ஒரே பதட்டமாயிடுச்சு. என்ன நம்ம வாங்கின உடனே குறைஞ்சிடுச்சு, இப்போ நம்ம நஷ்டத்தில் தான் வெளியே வரணுமோ அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அந்த ஷேர் $40 வந்துடுச்சு. வாரன் பஃபெட்டுக்கு ஒரே மகிழ்ச்சி, அப்பாடி இது ப்ராஃபிட்டில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வித்துட்ருக்காரு. ஆனால் அவர் விற்காமல் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா ஷேரோட ப்ரைஸ் $200 வரைக்கும் போயிருக்கு. அவரோட ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவர் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய பாடம் ஷேர் மார்க்கெட்டில் பொறுமை ரொம்ப அவசியம் அப்படிங்கிற பாடத்தை தான். ஷேர் வாங்கிய போது அவர் கற்றுக்கிட்டார்ல ஒரு பாடம், அந்த பாடத்தை தான் பிற்காலத்தில் அது 3 கோடி ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி ஆகட்டும் 30 கோடிக்கு ஷேர் வாங்குறதாகட்டும் அந்த பணத்தை போட்ட உடனே பதட்டம் அடையாமல் நிதானமாக அதை கையால் கற்றுருக்காரு. ஷேர் மார்க்கெட்டில் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்கிறாரு. அது நம்ம எந்த ஒரு துறையில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை பிஸ்னஸ் பண்ணணும் ஏதோ ஒன்று புதுசாக பண்ணணும்னு நினச்சா அதை சின்ன வயசுலேயே பண்ணிவிடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அப்போ தான் நம்ம எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணாலும் அதை ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம விழுந்தாலும் எழுந்து ஓடுறதுக்கு நிறைய நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரு. அனுபவம் மிகப்பெரிய ஆசான். எஜுகேஷனை விட பட்டறிவு பல மடங்கு உயர்ந்தது அப்படின்னு வாரன் பஃபெட் மட்டும் இல்லை, எல்லா பிஸ்னஸ்மேனும் அதுதான் சொல்லுவாங்க. ஒரு வயசுலேயே வாரன் பஃபெட்க்கு பகுத்தறிவை விட பட்டறிவு தான் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுருக்குன்னு சொல்லலாம். 1941 ஆஃப்டர் வேர்ல்டு வார், வேர்ல்டில் மட்டும் ஹிஸ்ட்ரி மாறலைங்க, வாரன் பஃபெட்டோட வாழ்க்கையிலையும் சில ஹிஸ்ட்ரிகள் மாறி இருக்கு. பஃபெட்டோட அப்பா எலெக்ஷன் நின்று எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாரு. வாரன் பஃபெட்டோட குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி, துள்ளி குதிக்கிறாங்க. ஆனால் வாரன் பஃபெட்டோட முகத்தில் மட்டும் மகிழ்ச்சியே இல்லை. அது ஏன் அப்படின்னு சொல்லி அடுத்த சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.